ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டபுள் லேயர் எம்ப்ராய்டரி ஃப்ரேம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்மால் சைஸ் ஒரு ஸ்டாண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள் எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு. இதில் நான் பிங்க் கலர் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இது அமேசானில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடே நமக்கு எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி இருக்கும் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். உள்ளே பாருங்கள், இது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 2 ஃப்ரேம் இதில் வச்சுருக்காங்க, தெரியுதா? பிங்க் கலரில் 2 இருக்கு இல்லையா, அது 2 தான் ஃப்ரேம். ஸ்மால் சைஸில் ஒரு ஃப்ரேம் அண்டு பெரிய சைஸில் ஒரு ஃப்ரேம்னு 2 ஃப்ரேம் வச்சுருக்காங்க. அந்த 2 ஃப்ரேமுக்கும் என்ன சைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், 2 போல் நட் அண்டு இது ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது சைடுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் 4 லெக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 4 லெக்லேயும் தான் இது 2ஐயும் கனெக்ட் பண்ண போகிறோம். இது நம்ம நார்மல் ஸ்டாண்டில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பேக் பெயின்லாம் வரும். ஸோ இதில் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது. அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெக் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வச்சுட்டு நல்லா புஷ் பண்ணி அமுக்கி விட்டால் போதும். நல்லா ஸ்ட்ராங்காக அமுக்கி விடணும். அப்போ தான் உள்ளே போய் ஃபிட்டிங்காக நிற்கும். 4 சைடும் அந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இது டைட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா நம்ம புஷ் பண்ணி அமுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட்டு கீழே பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் ஸ்மால் சைஸ் ஃப்ரேம் இருக்குது இல்லையா, அதை சேம் அதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விடணும். நேராக அந்த லெக்குக்கு நேராக வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விடுங்க. அவ்வளோதான், அந்த ஸ்டாண்ட் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் இந்த ஃப்ரேமில் இந்த ஸ்க்ரூ எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் 2 சைடு ஹோல் இருக்கும். இந்த 2 சைடு ஹோலில் ஒரு சைடு ஸ்மால் சைஸாக, அதாவது ஃப்ரேமோட நியர்பை இருக்கும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வரும். அந்த மாதிரி தள்ளி இருக்க சைடு தான் இந்த ஸ்க்ரூவை உள்ளே போடணும். போட்டுட்டு இதை டைட் பண்ணிக்கோங்க. இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோக்கு லூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நம்ம எப்படி வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த பெரிய சைஸ்லையும் நம்ம ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கலே தெரியும், ஒரு சைடு ஃப்ரேமோட நியர்பை இருக்கும், ஒரு சைடு ஃப்ரேமோட கொஞ்சம் தள்ளி இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி தள்ளி இருக்க சைடு போட்டோன்னா தான் நமக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும். இதில் நமக்கு 2 சைஸ் இருக்குது இல்லையா, ஸ்மால் சைஸும் இருக்குது, பிகஸ்ட் சைஸும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாத் எடுத்துகிட்டு நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க்கை பண்ணலாம். இப்போ இன்னொன்று என்னென்னா, இது பாருங்கள் நிற்கிற மாதிரி டைப்பில் தான் இருக்குது. ஸோ இதில் ஆரி ஒர்க் நீங்கள் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். உள்ள ஹேண்ட் உள்ளே போகிற மாதிரி அட்ஜஸ்டபுளாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ ஆரி ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி த்ரெட்டு சுற்றுற மாதிரி ஆப்ஷன்லேயும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் ஆரி ஒர்க்கும் யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ இது எம்ப்ராய்டரி ப்ளஸ் ஆரி ஒர்க் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். ப்ளஸ் உள்ளன் ஒர்க்குக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். நான் இதில் எல்லாமே எப்படி பண்ணலாம், ஸ்டிச்சஸ் பண்ணலான்னு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு போட்டுகிட்டே வரேன். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, ஆர்டர் பண்ணணுன்னா டபுள் எம்ப்ராய்டரி ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.